வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேஎஸ் ரவிக்குமாருக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்காங்களான்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினே மிஞ்சுற அளவுக்கு ஒரு பேரழகு இருக்கிற கேஎஸ் ரவிக்குமாரோட மகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவிலேயே ஒரு கமர்ஷியல் கிங்குன்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரே இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் தான் சொல்லலாம். 90ஸ்களில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு கமர்ஷியல் படங்களில் கொடுத்த பெரும்பாலான படங்கள் யாருடையதுன்னு பார்த்தாலே அது கேஎஸ் ரவிக்குமாரோட படங்களாக தான் இருக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கமர்ஷியல் படங்களை இயக்கியிருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். 1990 புரியாத புதிர்ன்ற படத்தில் தொடங்கி அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களாக இருந்த நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன், நடிகர் சரத்குமார்னு சொல்லி நிறைய ஹீரோக்களை பல முன்னணி ஹீரோக்களை வச்சு நிறைய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள்னே சொல்லலாம். இதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல நடிகர். நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் இயக்குன எல்லா படங்கள்லையும் ஒரு காட்சிலையாவது அவர் வருவது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெற்றி படங்களை தொடர்ந்து நாட்டாமை, முத்து, ஔவை சண்முகி, பிஸ்தா, நட்புக்காக, படையப்பா, மின்சார கண்ணா, தென்னாலி, வில்லன், வரலாறு, தசாவதாரம்னு சொல்லி இவரோட இயக்கத்தில் வந்த படங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே போகலான்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவங்களோட வெற்றி படங்கள்லாம் எக்கச்சக்கம்னே சொல்லலாம். கேஎஸ் ரவிக்குமார் இப்போ இருக்கிற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் சில படங்களை மட்டும் தயாரித்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா உலகத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற கேஎஸ் ரவிக்குமாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின ஒரு தகவலை நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தன்னோட ப்ரைவசிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவர் தான் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள்னே சொல்லலாம். கேஎஸ் ரவிக்குமாருக்கு மொத்தம் 3 மகள்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. கேஎஸ் ரவிக்குமார் அவங்கள கூட்டிகிட்டு வந்ததும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி ஃபோட்டோக்களையும் அவங்க இணையதளத்தில் பகிர்ந்ததே கிடையாது. அதில் ஒரு மகளின் ஃபோட்டோ தான் இப்போ இணையத்தில் வைரலாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கேஎஸ் ரவிக்குமாரோட 3வது மகள் ஜஸ்வந்தி. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற இவங்க இப்போ அவங்களோட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்திருக்காங்க. இது பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை நெட்டிசனுங்கெல்லாம் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கேஎஸ் ரவிக்குமாரோட மகள் ஜஸ்வந்தி அவர்களோட ஃபோட்டோவை பார்த்த இணையதளவாசிகள்லாம் அவருக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்காங்களான்ற கமெண்டையும் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினையே மிஞ்சுற அழகு, படத்தில் கூட நடிக்கலாமேன்னு சொல்லி கமெண்டும் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு கேஎஸ் ரவிக்குமாரோட பதில் என்ன இருக்குன்னு தெரியல. அவங்களோட மகளோட விருப்பம் என்ன இருக்குன்னு தெரியல. இனி என்ன தான் இவங்க முடிவெடுப்பாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம் மக்களே. நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.